ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த டிராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்லயே நம்ம தம்பிக்காரனும் இன்னுமே மறுபடியும் அந்த கஃபேக்கு தான் வந்திருக்காங்க. அங்க சோமியா வந்து இவங்களை பார்த்துடுறான். ஆனா தம்பிக்காரன் முன்னாடி பண்ணாலும் அதே மாதிரிலாம் பண்ணல. ஒரு முடிவோட தான் இருக்கான். யாரு பார்த்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்கான். சோமிக்கிட்டே கேட்கிறான், எங்களை பார்த்தா எப்படி தோணுதுன்னு. அவளை ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தோணுதுன்னு சொல்ல, இவனும் உண்மையா சொல்லணும்னா நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம், நீ அக்கா கிட்ட போய் சொன்னாலும் பரவாயில்ல சொல்ல, இவளும் நாளா சொல்ல மாட்டேன், எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வர சொல்லிட்டு போக மின்னுக்கும் சரியான கோவம் வந்து எந்திரிச்சு போயிடுறா. இது வெளியே தெரிஞ்சா தம்பிக்காரனுக்கு தானே பிரச்சனை வரும். ஸோ அதனாலதான் இவனும் பின்னாடி போய் கன்வின்ஸ் பண்றான். தினமும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மறைஞ்சு நம்ம லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் ப்ரொஃபஸர் நீ ஸ்டூடெண்ட், அந்த ஒரு காரணம் தானே இருக்கு. ஸோ நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்ல, இவ்வளோ திட்டுறா. எவ்வளோ வருஷமா அந்த ஒர்க்கை பிடிச்சு நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க, இப்போ எனக்காக விட்டுருக்கீங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு நிற்க, உடனே இவனும் அவளை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான். அவளும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு போயிடுறா. இவனும் ரொம்ப சோகமா நிற்கான். தென் வீட்டுக்கு வந்து இவன் ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்க, ஆனா அவ எடுக்கவே மாட்டுக்கா. இவளும் அதை பார்த்து ரொம்ப அழுதுட்டு அதிலே தூங்கிடுறா. அந்த இடத்துக்கு வந்து இவன் இப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இன்னொரு சைடு தம்பிக்காரனும் அம்மா பக்கம் வந்துடுறான். ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு தம்பிக்காரனும் அம்மா கிட்ட சாரின்னு சொல்ல, அம்மாவோ என் பையனை தான் நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்படியோ சமாதானம் ஆயிடுறாங்க அம்மாவும் பையனுமே. அப்படியே ஹீரோனி ரேயதை காமிக்காங்க. ரேயோ நாய் கழுத்துல ரிங்க கட்டி விட்டு ஹீரோனிக்கு மேரேஜ் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிட்டு, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படி முன்னாடி நடந்ததுலாம் சொல்ல, இவளும் ஹீரோவை திங்க் பண்ணிட்டு இவளுமே இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுறா. அவருமே ரிங்க போட்டு விட்டுறாரு கையில. ஹீரோனிக்கு அவர் மேல லவ்லாம் வரல. வீட்டுல அம்மா தம்பிக்காரெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, இவர் தான் உனக்கு கரெக்டான ஜோடியா இருப்பாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறைச்சிருப்பான்ல, அந்த ஒரு காரணம், அது எல்லாத்துக்குமே இதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோ கம்பெனில பெரிய அலப்பறை பண்ணிட்டு இருக்கான். நான் எஸ்டி கம்பெனியோட இன்ஸ்பெக்டர், ஸோ எனக்கு ஒரு பிரைவேட் ரூம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடிசனோட 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிளைண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு எடுத்துக்கொண்டு வரணும் ஹீரோனி கிட்ட சொல்ல, அவளும் சாண்டி கிட்ட எடுத்துட்டு வர சொல்லையுமே ஹீரோவோ நான் யார்கிட்ட சொன்னனோ அவங்க தான் போய் எடுத்துட்டு வரணும், அது மட்டும் இல்ல எனக்கு ஒரு நல்ல காஃபி உங்க கையால போட்டு வரணும்னு சொல்லிட்டு போக, ஹீரோனிக்கு செம டென்ஷன் ஆகுது. அவ்வளவுதான், அவளுக்கு என்ன பேசணும் கூட தெரியல. ஏன்னா இவன் தான் எஸ்டி கம்பெனியோட ஓனரு. ஸோ என்ன பண்ண, இவன் வேற நம்மளை படாது படுப்படுத்துறானு மனசுக்குள்ள திட்டிட்டு எடுக்க போக, அடுத்த கொஞ்ச நேரத்துல இவ எடுத்து கொடுத்துறா ஹீரோ கிட்ட. ஆனா அது 2 வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட். ஏன்னா 10 வருஷத்துக்குள்ள டாக்குமெண்ட் தேடனா அது எவ்வளவு நேரம் ஆகும். ஸோ அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக இதே எடுத்து கொடுத்துருக்கா. அவனும் அதை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரேயோ அங்க வந்து ஹீரோனி கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோனியை நான் ஒர்க்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வரேன்னு சொல்ல, உடனே ரேயோ நீங்க எங்களோட பிரைவேட் லைஃப்ல தலையிட மாட்டீங்கன்னு தோணுது சொல்லிட்டு ஹீரோனி கையை பிடிச்சிட்டு, உங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் அதிகமாவே இருக்கு, ஸோ எங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க, எல்லா ரிப்போர்ட்டும் உங்க அப்பா கிட்டே சப்மிட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு போக, இவனும் அவர் எப்படி கையை பிடிக்கலாம், வர வர அவர் சிக்ஸராகவே அடிச்சுட்டு போறாருன்னு ரொம்ப டென்ஷன்லேயே நிற்க, இந்த சைடு சோமியா சாமன் சாண்டி கிட்ட நாம இன்னைக்கு சரக்கடிக்க போவோம் வாங்கன்னு கூப்பிட, இவங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஆன்சரை சொல்றாங்க, நாங்க வரல எங்களுக்கு ஃபேமிலி டின்னர் இருக்குன்னு சொல்லிட்டு போக, இவங்க எங்க தான் போறாங்கன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அப்போ சாண்டியோ சாம போய் ஹக் பண்றாளா. இதை பார்த்துட்டு என் கண்ணே என்னால நம்ப முடியலன்னு கண்ணை கசிக்கி கசிக்கி பார்த்துட்டு சிரிச்சிட்டு, எப்படியாட்டும் இவங்க வாயாலேயும் உண்மையை வர வைக்கணுமே அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா ரேயோ ஹீரோனியோ பார்ட்டிக்கு போக கிளம்பி நிற்காங்க. உடனே ரேயோ ஹீரோயின் ட்ரெஸ் பார்த்துட்டு, இது என்ன இப்படி டல்லா இருக்கு, என்னோட ஃபியான்சி இதோட அழகா தெரிய வேண்டாமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோனி கையை பார்த்துட்டு ரிங் எங்கன்னு சொல்லி கேட்கையுமே, அவளை ஒர்க் செய்யும் போது கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்துச்சு அதான் கழுத்து வச்சிருக்குன்னு சொல்ல, சரி நம்ம ஒர்க்லாம் செய்ய போல பார்ட்டிக்கு தான் போறோம் அதனால போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, போற வழியில உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும் நான் சூஸ் பண்ணி தரேன் அதையும் போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார்ல போக, இவள கொஞ்சம் கடுப்பாதாகிறா. நம்மளுடைய சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் இவங்க தலையிடுறாங்கன்னு. அப்படியே ஹீரோ வீட்டுல அந்த பார்ட்டி நடக்கிறத காமிக்காங்க. ஹீரோ கிட்ட அப்பா ஒரு பொண்ணு இன்ட்ரோ கொடுக்காங்க. அவளோட நேம் விவி கிட்ட எல்லா விஷயத்தையும் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோ, இங்க நிறைய கம்பெனில இருந்து வந்திருப்பாங்க, அவங்களோட நேம் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க போக, அப்போ ரேயும் ஹீரோனியுமே அந்த இடத்துக்கு வராங்க. இதை பார்த்த ஹீரோவை விவி கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி கேட்டுட்டு அங்க போய் மத்த கம்பெனி மெம்பர்ஸ் கிட்ட இது என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லி, இவ வெரி டேலண்ட் அண்ட் கிளவரான
பண்ண போகணும்னு சொல்ல ஹீரோனியும் கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. உடனே ஹீரோனி அவளோட கையில ரிங் இருக்குல்ல அவளோட முடிய நகட்டுற மாதிரி நகட்டி ஹீரோக்கு தெரியற மாதிரி வைக்க ஹீரோவா அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி வீட்டுல வந்து ரொம்ப புலம்பிட்டு இருக்கான். அந்த அங்கிள் என்னோட ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்காரு, எப்படிதான் நம்ம தடுக்கன்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. அப்படியே மார்னிங் ரேயும் ஹீரோனியும் ஏதோ ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்திருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோமே அங்க வந்துடுறான். அங்க ஒரு கேம் மாதிரி விளையாடுறாங்களா. சோ ரே கிட்ட போய் இந்த கேமை நாம 2 பேருமே ஃபன் பெட் வச்சு பிளே பண்ணுவோம்னு சொல்ல, அந்த பெட் என்னன்னா இப்ப எஸ்டி கம்பெனி இருக்குல்ல அவங்க வந்து விடிசனுக்கு ஒரு டீல் மாதிரி தான் போட்டு இங்க ஒர்க் பண்றாங்க. சோ நான் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி எங்க கம்பெனிக்கு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்க தோத்தீங்கன்னா விடிசனுக்கு தொடர்பான எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொல்ல அவருமே இந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டாரு. சோ ஹீரோமே நல்லா தான் பிளே பண்ணா, பட் ரே தான் வின் பண்ணாங்க. அவருமே இது ஜஸ்ட் ஃபன் தானே, பெட்லாம் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்ல ஹீரோவே சோகமா தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். அப்படியே சீனை கட் பண்ணா இந்த 3 பேரை தான் காமிக்காங்க. அவங்களும் நைட்டு சரக்கு அடிக்க வந்திருக்காங்க. சோமியா சாண்டி பையால இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக சாம்க்கு கிஸ் எல்லாம் கொடுக்க போக சாண்டிய ரொம்ப தடுத்து பார்க்க முடியல. ஒரு கட்டத்துல உண்மையை 2 பேருமே சொல்லிடுறாங்க. அதுவும் 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுதான் நமக்கு காமிக்காங்க. சாண்டியும் சாமியும் ஒரே ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்காங்க. ஏதோ கிளைண்ட் மீட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, என்னன்னு தெரியல. அப்போ சாண்டியும் நல்லா சரக்கு அடிச்சிருக்கா. ஏதோ பையன் கூட டேட் பண்ணிட்டு வந்திருப்பா போல. ஸோ அந்த பையன் ரொம்ப பேட் காய், எல்லாருமே இப்படி தான் பேடாக இருப்பாங்களோ அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. சாமோ நீ நல்லா யோசித்து பாரு, உன் பக்கத்தில் ஒரு நல்ல பையன் இருக்க தான் செய்கிறான், நீ என்ன பக்கத்தில் வச்சுக்கிட்டு மற்றவங்கள தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ரொப்போஸும் அழகாக பண்ணிடுறான். அப்படியே அவங்களுக்குள்ள ஃபீலிங்கும் வர 2 பேருமே அன்னைக்கு ஒன்னாவே இருந்துறாங்க. இதை சோமி கிட்ட சொல்ல அவளும் சூப்பர், இனிமே என்னோட கண்ணு முன்னாடி நீங்க ஒரே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, நானே சிங்கிள், என்னோட நிலைமை என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டு அவங்க 3 பேருமே ரொம்ப ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கா. அதே சமயம் அப்பா கிட்ட ஹீரோவோ பேசுறான், நீங்க ஒர்க்குன்னு இருக்காதுங்க, 11 மணிக்கே ரெஸ்ட் எடுக்க போயிருங்கன்னு சொல்ல பையன் நம்ம மேலாம் அக்கறைப்படுறானு பரவாயில்லையே சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சரி சீக்கிரமா அந்த கம்பெனில ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எஸ்டி கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணவா, அப்போதான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்ல அவனுமே ஓகே அப்பான்னு சொல்லிட்டு ஒர்க்கை பத்தி தான் அப்பாவும் பிள்ளையுமே சின்சியரா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன ஒர்க்குன்னா இந்த விடிசன் கம்பெனி இருக்குல்ல அதை இன்னுமே பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ண இவங்க 2 பேருமே பிளான் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை அடுத்த நாள் ஹீரோன் கிட்டமே காமிக்க அவளுமே இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது நீ மட்டும் தான் பண்ணியான்னு சொல்லி கேட்கையுமே இல்ல எங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சாம் கிட்ட சென்ட் பண்ணிடு, கொஞ்ச நாள் நான் வர மாட்டேன், எனக்கு பதிலாக கோஆப்ரேட்டரா யாராவது நியூவா நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போறேன்னு சொல்ல இவனுக்கு கோவம் வருது, என்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்கும், என் முகத்தை பார்க்க ஒன்று பிடிக்கலையோ, பேசாம நீ ரிசைன் பண்ணிட்டு போயிரியான்னு சொல்லி வாயை விட இவளுக்கும் கோவம் வந்துட்டு வெளியே போயிடுறா. இவனும் பின்னாடி போய் சரின்னு கேட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி கேட்கையுமே ஹீரோனியும் இன்னும் பாரு அப்படி சொல்லி அந்த ரிங்கையும் காமிச்சு நான் ஆல்ரெடி கரெக்டான ட்ராக்கை சூஸ் பண்ணிட்டேன்னு கோவமா சொல்லிட்டு போக ஹீரோக்கோ இடி விழுந்த மாதிரி ரொம்ப கோவமா கண் கலங்கி நிற்க. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா ஹீரோனி ரேயுமே இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண வந்திருக்காங்க. இந்த கடை ஃப்ரெண்டுக்காரிக்க தான் சாங்க தான் வந்து எல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனியும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காள், அது ஹீரோனிக்கு பிடிச்சிருக்கு, பட் ரேக்கு பிடிக்கல, வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட சொல்றாங்க. அதை போட்டுட்டு அந்த ட்ரெஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ண சொல்லிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோனியும் ஒரு மாதிரி ஆகிறா, ஃப்ரெண்டுக்காரி இருக்கிறதால லைட்டா சிரிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு ரே கிட்ட நீங்க போயிட்டு வாங்க நான் சா கிட்ட பேசணும்னு சொல்ல அவரும் ஓகேன்னு போயிடாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனியும் புலம்புறா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட என்ன சைட் பண்ண விட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சதான் இருக்கணுமா, இப்படி காலம் ஃபுல்லா இவங்க முகத்தை தான் பார்த்துட்டு இருக்கணுமே அப்படி புலம்பிட்டா அதுலயே தூங்கிடுறா. அந்த டைம்ல ஹீரோமே வந்து வா உன்னை நான் வீட்டுல கொண்டு விடுறேன், நீ ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்கையுமே ஃபர்ஸ்ட் நீ இப்போ நானே போய்க்கிடுவேன், நானும் ஒன்னும் ட்ரிங்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவ பேசி தள்ளாடிட்டு இருக்காளா. இவ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு நிஜமாவே நீ ரே லவ் பண்ணிட்டா இருக்கா அப்படி சொல்லி கேட்கையுமே ஆமா நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படி இவ போய் சொல்லிட்டு இவனை அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு தள்ளி விட இவனுக்கு அடுத்து என்ன பேசுன்னு தெரியல, ரொம்ப அழுதுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஹீரோ அந்த இடத்த விட்டு போன பிறகு இவ ரொம்ப அழுதுட்டு இருக்கா, ஃப்ரெண்டுக்கு அடுத்து சமாதானப்படுத்துறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோவை சரக்கடிக்க வந்திருக்கான். அந்த இடத்துக்கும் ரே வர சொல்லிருப்பான் போல, அவருமே வந்துறாரு. ஹீரோமே சொல்றான் ரே ஹீரோனி உங்களை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது, ஹீரோனி என்ன லவ் பண்ணதான் செய்யறா, நீ அவளும் உண்மையா லவ் பண்றல்ல, ஹீரோனி விட்டு நீ தள்ளியே இருன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப பாவமா நீங்க ட்ரூவா ஹீரோனி லவ் பண்றீங்களான்னு கேட்க அவருமே ஆமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு
கிளம்பிடாரு. ஹீரோவை பார்க்கதான் ரொம்ப பாவமா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. நெக்ஸ்ட் மேரேஜுக்கு தேவையான எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோனிக்கு அதுல ஆர்வமே இல்ல. பார்த்தாலே தெரியுது எதை திங்க் பண்ணிட்டு இருக்கா, நம்ம ஏதாட்டும் தப்பு பண்றோமோன்னு. ரே தான் அதை செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே மேரேஜ் நடக்கிற நாளும் வந்துட்டு ரேயோ பரபரப்பா கிளம்பிட்டு வர மின்னோ சோகத்துல இருக்கா. எதுக்குன்னா அங்க போனா தம்பிக்காரன்னு பாக்குற நிலைமை வரும். ரேயோ வந்து இன்னைக்கு எதுக்கு நீ இப்படி சோகமா இருக்கா, எனக்கு இன்னைக்கு மேரேஜ் நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, அதே சமயம் இன்னொரு பக்கம் தம்பிக்காரன்னு சோகமா இருக்கா. அம்மாவோ டே டிராஃபிக் ஹெவியா இருக்கும் இன்னைக்கு, அதனால நீ காரை சீக்கிரமா எடுன்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போறான். அப்படியே ஃபேமிலியுமே போயிடறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுல அப்பாவோ ஹீரோ கிட்ட வாடா மேரேஜுக்கு போவோம், நீ இன்னைக்கு வரலன்னா பிறகு வருத்தப்படுவான்னு சொல்ல அவனும் நான் இப்ப வரைக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகி தான் இருக்கேன், ஸோ நான் வரலன்னு சொல்ல நல்லா திங்க் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு போறாங்க அப்பா. அப்படியே இங்க மேரேஜ் நடக்க போற இடத்த தான் காமிக்காங்க. அங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்க தான் எல்லாத்தையும் இன்வைட் பண்றாங்க உள்ள. அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா மின்னும் பாவமா இருக்க, தம்பிக்காரனா அங்க வந்து மின்ன பாத்துட்டு இருக்கான். அப்பா அம்மாவை பார்த்துட்டு தம்பிக்காரனா அப்பாவை சாப்பிடறதுக்கு கூட்டு போகன்னு சொல்லி அவன் அங்க அனுப்பிவிட்டு மின் கிட்ட வந்து பேசுறாங்க. தம்பிக்காரனை பிரேக்கப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்மா, ஆனா நான் உன்னை வெறுக்கவே இல்லை, நீ எனக்கு ஒரு மகா மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்மளாம் ஒரே ஃபேமிலி, என்ன நீ அம்மானே கூப்பிடலாம் அப்படி சொல்றாங்க. அவளும் சிரிச்சுட்டு கூப்பிடுறா. அப்படியே நமக்கு வெளியே ஹீரோவை தான் காமிக்காங்க. ஹீரோ ஃபேமிலியோட உள்ள வாரான். அப்ப தம்பிக்காரனுமே இவனை பார்த்துட்டு உன்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். தம்பிக்காரனுமே கேக்குறான் உனக்கு எப்படிதான் இவ்வளவு தைரியம் வந்துச்சுனே தெரியல இங்க வர்றதுக்கு அப்படி கேக்கையுமே ஹீரோவோ சரி இருக்கட்டும், மின்னுக்கும் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேக்கையுமே உனக்கு அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி பேசி ஒண்ணும் நடக்க போறது இல்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோ எதுக்கு நீங்க வந்தா உனக்கு ரொம்ப கவலையா இருக்கும்ல அப்படி சொல்லி கேட்க ஹீரோவோ உங்களுக்கு இந்த மேரேஜ் நடக்கிறது ஹாப்பி தானே கேட்க, சாரி ஹீரோ உங்க ரெண்டு பேர் விஷயத்துலயும் நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், இப்பதான் எனக்கு புரிய வருது அப்படி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. சரி ப்ரொஃபசர் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி பேசி என்ன பண்ண விடுங்க, சில் பண்ணுங்க சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு போக நெக்ஸ்ட் கட் பண்ணா ஹீரோ அப்பா இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட ரே கிட்ட கங்க்ராட் சொல்லிட்டு வருவோம் சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அவனும் அங்க போய் வாழ்த்துக்கள் சொல்ல ரேயோ தேங்க்ஸ் சொல்லிட்டு ஐ ஹோப் ஃபியூச்சர்ல நீ நல்ல சக்சஸ்ஃபுல் மேனா வருவான்னு சொல்ல ஹீரோவும் மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்ல அப்படியே இந்த சைடு அப்பா அம்மா ஹீரோனிய கக் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனிய மனமிடிக்க அப்பாவும் கூட்டு வந்து ரே கையில ஒப்படைச்சிடாங்க. தென் அங்க ஒவ்வொரு ப்ராமிஸ வாசிக்க ஹீரோவை தான் ஹீரோனி பாக்குறான். இப்பதான் அவனுக்கு தோணுது போல. அதுக்கப்புறம் ஹீரோ கூட இருந்த ஜாலியான மூமெண்ட் எல்லாம் யோசித்து பாக்குறா. அவளோட லவ் இப்பதான் எட்டி பாக்குது போல. ஆனா இனிமே ஒண்ணு பண்ண முடியாதுல்ல, சோ அப்படியே நிக்கா. ஹீரோவை இதை பார்க்க முடியாம பாவமா அந்த ரூமை விட்டு போறான். ரேயே ஹீரோனி சுகமா இருக்கிறத பாத்துட்டு தான் இருந்திருப்பாரு. சோ ஹீரோனிக்கு அதுல என்னமோ சொல்லிட்டு நான் மேரேஜ் கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிறாங்க. அங்க அம்மா அப்பா தம்பிக்காரன் இன்னுமே பின்னாடி ஓடி போய் என்ன ரே பாதிலே என் பொண்ணு விட்டுட்டு போறீங்களே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்கையுமே என் ஒருத்தன் லவ்வுக்காக ரெண்டு கேர்ள்ஸுமே என்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஹீரோனி என்ன இப்போ வரைக்கும் லவ்வே பண்ணல, சரி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனை வந்து என் கூட வந்துருவான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். பட் இப்போ வரைக்கும் அவனை தான் நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் எங்க மின்னும் லவ் பண்ற விஷயம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை தான் காமிக்காங்க. மின்னும் அழுதுட்டு தூங்கிருப்பால. அப்ப ரேயோ அந்த போனை பார்த்துருக்காரு. அதுல அவனும் ஐ லவ் யூ மெசேஜ் பண்ணியிருக்கான். இதை இவங்க கிட்ட சொல்லிட்டு எனக்காக இன்னைக்கு சிரிச்ச முகமா என்னோட வெட்டிங்க்கு வந்திருக்கா மின்னு. அதே மாதிரிதான் இன்னுமே மனசுக்குள்ள வேற பையனை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுறக்கூடாது நீங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது அதுக்காக இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காமிக்காங்க. ஹீரோனி கையை ஹீரோ முன்னாடியே பிடிச்சிட்டு வெளியே வந்திருப்பாருல. அப்போ ஹீரோனியை கையை எடுத்து விட்டுட்டு தனியா போயிடுறா. தென் இந்த மேரேஜுக்கு தடப்படல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஆர்வமே இல்லாத மாதிரி இருந்தால இது எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் வச்சிருக்காரு. கடைசி சமயத்துலட்டும் எல்லாவ புரிஞ்சுக்கிடுவா ஏத்துக்கிடுவான்னு தான் நான் யோசித்தேன். பட் அதுவும் முடியல. அவன் மனசு ஃபுல்லா அவன் தான் இருக்கான் இப்போ வரைக்குமே அப்படி சொல்லி முடிக்க அம்மாவோ தம்பிக்காரன்ட்ட இது உண்மையாடா அப்படி சொல்லி கேட்கையுமே ஆமான்னு அவனுமே சொல்றான். அம்மாவோ தேங்க்ஸ் என்னோட ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையை காப்பாத்தினதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வருவான்னு சொல்ல அவரும் சோகமா நடந்து போக அப்படியே ஹீரோனி காதுல என்ன சொன்னாங்கன்னு நமக்கு காமிக்காங்க. நீங்க பொய்லாம் சொல்ல வேண்டாம் நான் கவலைப்படுவேன்னு உங்க மனசு சொல்றது கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ரேயுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாரு. ஹீரோனிய ஃப்ரெண்டு கிட்ட அவர் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னதை சொல்லிட்டு இருக்கா. அப்படியே 3 மாசத்துக்கு பிறகுதான் காமிக்காங்க. ஹீரோ அப்பா ஸ்டெப் மதர் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் இல்லாம இப்பதான் ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பிக்காரன் இன்னுமே வெளிப்படையா டேட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனி அம்மாவோ அப்பாவுக்கு போட்டோ எல்லாம் காமிச்சு மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க. இங்க ஆபீஸ்ல சாம் இருக்கான்ல, சாண்டிக்கு மேரேஜ்
ப்ரொஃபஸ்லாம் பண்ணி ரிங் எல்லாம் போட்டு விட்டு ஹாப்பியா இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களாம் கிஸ் கொடுக்க சொல்ல சாண்டியுமே கிஸ் கொடுத்துறா. அப்படியே இந்த கப்பலுமே நல்லா ஜாலியா சேர்ந்துறாங்க. இந்த சைடு வீட்டுக்கு தம்பிக்காரனும் இன்னும் கூப்பிட்டு வந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலி. இப்பதான் நமக்கு ஹீரோனியே காமிக்காங்க. அவளும் கொஞ்சம் சோகமா கப்பல்ஸா இருப்பாங்கல்ல, அவங்களே கொஞ்சம் ஒரு ஏக்கமாவே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இன்னுமே பேசல போல. ஹீரோவை கடைசியா அந்த வெட்டிங் மேரேஜ் ஹாலை விட்டு போன தெரியுமா, அப்பதான் பார்த்துருக்குறா. அதுக்கப்புறம் இவன் எங்க போனான்னு தெரியவே இல்லை ஹீரோ. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ண ஹீரோனையும் மியூசிக் கான்செப்ட்லாம் பார்த்து முடிச்சு வெளியே வந்து நிற்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரையும் நான் இன்னைக்கு சரக்குலாம் அடிக்க போறேன்னு என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லையே அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறா. இவளும் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி நல்லா அப்படி சொல்லி போட்டிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஞாபகம் அவளுக்கு ரொம்பவே வருது போல. அந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு மேல முடியாதுங்கிற மாதிரி ஹீரோக்கோ இப்பதான் 3 மாசத்துக்கு பிறகு மெசேஜ் பண்றா. எவ்ரிடே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஐ மிஸ் யூன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறா. அவனும் ஹீரோன் கிட்ட இருந்து எப்பதான் மெசேஜ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. உடனே ரீட் பண்ணிடுறான். இவளுமே இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோமே ஒரு போட்டோ அனுப்புறான். அது என்னன்னா இப்ப அவன் ஒரு இடத்துல நிக்கால, அதேதான் பார்த்தா பின்னாடி தான் நம்ம ஹீரோமே நிற்கான். அவளுமே கேட்குறா, 3 மாசமா எங்கடா போனான்னு சொல்லி கேட்குறா. உன்னோட மெசேஜ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நீ எப்போதான் மெசேஜ் பண்ணுவான்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியா 3 மாசத்துக்கு பிறகு இப்போதான் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்ல, அப்படியே 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. தென் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோனி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருப்பாங்கல்ல, அதே ட்ரெஸ்ஸை போட்டு தான் இப்பவும் நடந்து வராங்க. ஆனா 2 பேருமே ஆப்போசிட்டா நடந்து வராங்களா. ஒரு கட்டத்துல 2 பேருமே நின்று பாத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோனுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் இருக்குது, ட்ரூ லவ்வுமே இருக்குது. அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஹீரோ பத்தி சிரிச்சுட்டு இருக்க, ஹீரோவே பார்த்து சிரிக்கிறான். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஹீரோனிக்கான ட்ரூ லவ் கிடைச்சிருக்குல்ல, ஸோ அதை தான் மீன் பண்றாங்க. இதோட இந்த டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பாய்.